Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 14வது நாளில் தஞ்சை மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தபால் நிலையம் பகுதியில் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தினுடைய 14வது நாளாக தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தபால் நிலையம் அருகே திரண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், அதே போன்று நரிக்குறவ சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள், பொதுமக்கள் என திரண்டு பூரண கும்ப மரியாதையோடு ஆரத்தி எடுத்து முளைப்பாரிகளை கையில் ஏந்தி உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தலைவனை மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு மக்கள் மனதிலே ஒரு நீங்காத இடத்தை அளித்து ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பை கொடுத்து தலைவருக்கு கொண்டாடி தீர்க்கிறார்கள் என்றால், இன்றைக்கு தமிழகத்திலே தொடர்ந்து 7ஆம் தேதி தொடங்கிய இந்த சுற்றுப்பயணம் தொடர்ந்து இன்றைக்கு 14 நாட்களாக செல்லுகிற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி என்பது மிகுதியாக இருக்கிறது. மக்களுடைய எழுச்சி தன்னெழுச்சியாக இருக்கிறது. அலைகடல் என திரண்டு ஒவ்வொரு இடங்களிலும் மக்கள் கூட்டம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அந்த பகுதியே குலுங்குகிற விதமாக பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், அது இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், அதே போன்ற ஒவ்வொரு மக்களும் உணர்ச்சி பொங்க வரவேற்கக்கூடிய, மலர்களை தூவி மனதார வாழ்த்தக்கூடிய 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமையில் தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற அந்த ஆவலோடு அவர்கள் அந்த உச்சரிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பொங்க அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த முழக்கம் என்பது விண்ணை முற்றுகிற அளவிற்கு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு 2011 21 வரை செய்திருக்கக்கூடிய சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னால் ஒரு நாள் போதாது. குறிப்பாக மதுக்கூர், அதே போன்று தொப்பனாவூர் அருகே ராஜமடம் பொன்னவராயன் கோட்டை என்கிற பகுதியில் 3 கோடி, அதாவது மதுக்கூர் தொப்பனாவூர் அருகே 3 கோடி மதிப்பும் ஒரு சதுப்பனை, ராஜமடம் அருகே 18 கோடி மதிப்பீட்டிலே ஒரு சதுப்பனை, பொன்னவராயன் கோட்டையில் 3 கோடி மதிப்பீட்டில் தடுப்பனை. பட்டுக்கோட்டை புறநகர் பகுதியில் முழுவதுமாக சுற்றுவட்ட சாலைகள் அனுமதிக்கக்கூடாது நிலை இருந்தது. அதனை மாற்றி பட்டுக்கோட்டை புறநகர் பகுதியில் முழுவட்ட சுற்றுச்சாலை அமைக்க அனுமதி வாங்கப்பட்டு அரைவட்ட சுற்றுச்சாலை முடிக்கப்பட்டது 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில். இதனால் அந்த பகுதியில் மிகுந்த வாகன ஓட்டிகளுக்கு சிரமமில்லாமல் செல்வதற்கும் வாகனங்கள் பயன்படுத்துவதற்கு எளிமையாக்கி கொடுத்தது கழக அரசு. அதிராமப்பட்டினம், வரையூர் தெரு, ஏரிப்புறக்கரை போன்ற பல்வேறு பகுதிகளில் மீன்குழி இறங்குதளம் 4 கோடி மதிப்பீட்டிலும், ராஜபுரம் தீத்தோட்டம் மீன்குழி இறங்குதளம் 8 கோடி மதிப்பீட்டிலும் கட்டி கொடுக்கப்பட்டு மீனவ மக்களுடைய அந்த வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவில் எழுச்சியை கொண்டாடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பாலம் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நம்பிவயல் மகாராஜபுரம் ஆற்றின் பாலம் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதே போன்று வரக்கலக்கோட்டை பத்துகான் ஆட்சி பாலம் 3.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், மதுக்கூர் சொப்பனாவூர் 70 ஆண்டு கால மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய திருமேனி ஆற்றினுடைய பாலம் 4.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதே போன்று மதுக்கூர் படப்பைக்காடு அருகிலே 1.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலமும், அதே போன்று தாமரங்கோட்டை விக்கிரமங்கலம் சாலையில் 3.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலமும், தம்பிக்கோட்டை முக்கூட்டு சாலையில் 1.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலமும், மதுக்கூர் பெரிய கோட்டையிலிருந்து எலவனூர் கண்ணாற்று பாலத்தை மேம்பாலமாக மாற்றியது 12.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டு. அது மக்களுக்கு மிகப்பெரிய பயனளிக்கக்கூடிய பாலமாக என்று அமைந்திருக்கிறது. அண்டமி அருகே காட்டாற்றின் குறுக்கே ஒரு பாலம் அமைத்து கொடுக்கப்பட்டது. அது மக்களுக்கு அதுவும் மிகப்பெரிய இன்னல்களில் இருந்து மக்களை காத்திருக்கிறது. அந்த எழுச்சியை தான் நீங்கள் தற்போது இந்த ஒரத்தநாடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குறிப்பாக தபால் நிலையம், பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் பகுதியை குலுங்கிக் கொண்டிருக்கிற விதமாக இந்த மக்கள் கூட்டம் அலைகடல் என இந்த உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டுக்கோட்டை மாநகரமே இன்றைக்கு விழா கோலம் பூண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடிகளும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய பதாதைகளின் கையில் ஏந்தி உற்சாக வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
விவசாயிகளுடைய பாதுகாவலரே, காவிரி தந்த தந்தையே, காவிரி டெல்டா நாயகரே, குடிமராமத்து நாயகரே என்று பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையிலே ஏந்தி ஒரு உற்சாக வரவேற்பினை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுக ஆட்சியிலே சிட்டக்குடி சூரங்காடு இணைப்பு பாலம் 1.60 கோடி ரூபாய் மதிப்பீடு, ஒத்தியங்குடி பட்டுவனாட்சி ஓடைப்பாலம் 1 கோடி, ஆலந்தூர் மதுக்கூர் இணைப்பு சாலை அதாவது வீரானார் கோவில் பாலம் 25 லட்சம், அதே போல காசாங்காடு வட்டாக்குடி இணைப்பு பாலம் 85 லட்சம், விக்கிரமங்கலம் சாலை இணைப்பு பாலம் 80 லட்சம். இப்படி பாலங்களையும் சாலை விரிவாக்கங்களையும் மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மக்கள், விவசாயத்தையே பெரும் தொழிலாக நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்கள், விவசாயிகளாக இருக்கக்கூடியவர்கள், விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கஜா புயலுடைய கோர தாண்டவத்தில் பாதிக்கப்பட்ட போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதல்வராக இருந்த போது நேரடியாக களத்திற்கு வந்து தென்னை விவசாயிகளுக்கு 183.50 கோடி ரூபாய் நிவாரணம் வாரி வழங்கினார். மறுசீரமைப்புக்காக 1200 கோடி ரூபாய் நிதியாக உடனடியாக வழங்கி அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை, துயரை, இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்த மாபெரும் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். குறிப்பாக இந்த பகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய சேகர் நெல் மணிகளை மாலையாக கோர்த்து மிக பிரம்மாண்டமான ஒரு மாலையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மாலையாக அணிவிப்பதற்காக அந்த மாலையை சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கஜா புயலுடைய போர தாண்டவத்தின் வடுக்களை கரை தெரியாமல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு துடைத்தெறிந்தது என்று சொல்லலாம். அதே போன்று பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கும் மதுக்கூர் ஆலந்தூர் மருத்துவமனைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வ வாட்டர் வழங்கியது. ஏனாதி மதுக்கூர், புதுக்கோட்டை உள்ளூர், அதிராமப்பட்டினம் நகரம், அதே போல வெண்டாக்கோட்டை, தாமரமங்கலம், வடக்கு, ஏரிப்பறை ஆகிய இடங்களில் புதிதாக பள்ளி கட்டிடம் கொடுத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய கழக அரசினுடைய மக்கள் நல திட்டங்களை அந்த மக்கள் எண்ணி பார்க்கிறார்கள். அந்த மக்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப அரசு செய்து கொடுத்த நலத்திட்டங்களைத்தான் அந்த மக்கள் பயனடைகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய எழுச்சியை அந்த மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பட்டுக்கோட்டை நெடுஞ்சாலை சாலை, அதே போன்று ஆலக்குடி முனை, சூரப்பள்ளம், வெண்ணக்கோட்டை பைபாஸ் சாலை, வெண்ணக்கோட்டை தடுப்பணை, ஆனைக்காடு, முத்துப்பேட்டை சாலை சந்திக்கக்கூடிய இடத்திலே 5 உயர் கோபுர மின்வில விளக்குகள் என மக்களுக்காகவே பல திட்டங்களை பார்த்து செய்தது கழக அரசு. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குளங்களையும் குடிமராமத்து செய்து அங்கு நீரை தேக்கி மக்களுடைய தேவையை, குடிநீரை, கால்நடை வளர்ப்பிற்கு பல்வேறு குடிநீர் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. நெடுஞ்சாலைத்துறை மூலமாக பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 20 ஆண்டுகளாக போடப்படாத அனைத்து சாலைகளையும் கழக ஆட்சியிலே போட்டுக் கொடுக்கப்பட்டது. பட்டுக்கோட்டை நகராட்சியிலே 63 லட்சத்திற்கு சுகாதார அலுவலகம் கட்டி கொடுக்கப்பட்டது. பட்டுக்கோட்டை நகரத்திலே ஒவ்வொரு வார்டுகளிலும் குறிப்பாக சாலைகள் மேம்படுத்தப்பட்டது. பட்டுக்கோட்டை ஒன்றியம், மதுக்கூர் ஒன்றியம், மதுக்கூர் பேராட்சி, அதிராமப்பட்டினம் பேராட்சி என அனைத்து இடங்களிலுமே சாலைகள் செம்மையாக இருந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் மரண குழிகளாக ஒவ்வொரு சாலையும் தோண்டப்பட்டு மழை நீர்கள் தேங்கி கொசு தொல்லைகள் அதிகமாக இருப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதிராமப்பட்டினத்தில் 25 லட்சத்திற்கு புதிதாக கால்நடை மருத்துவம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. ஆலந்தூரிலே 42 லட்சத்தில் பள்ளியில் ஆய்வு கூடம் அமைத்துக் கொடுத்தது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பட்டுக்கோட்டை அழகிரி இவர்களுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடி, அதாவது மிகப்பெரிய கவிஞர்கள் ஆளுமைகளை மக்கள் கொண்டாடுகிற விதமாக அரசு விழாவாக அறிவித்தது கழக அரசு. அதிராமப்பட்டினம் பேரூராட்சி நகராட்சியாக தர முயற்சி கொடுத்தது. சட்டமன்ற கோரிக்கையை ஏற்று முன்னேற்பாடுகளை அனைத்தையும் முடித்துக் கொடுத்தது கழக அரசு. அதிராமப்பட்டினம் பேருந்து நிலையம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டு மேற்கூரை வழங்கி அந்த வெயிலுடைய தாகத்திலும் மழையினுடைய சோகத்திலும் நின்ற மக்களுக்கு கருணை கடலாக மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்துக் கொடுத்தது அதிமுக அரசு. அதிராமப்பட்டினம் அரசு மருத்துவமனை கழக ஆட்சியிலே தரம் உயர்த்தப்பட்டது. டயாலிசிஸ் உட்பட்ட
புதிய கருவிகளை கொண்டு அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. புதிய படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அதே மருத்துவமனையில் இந்த 50 ஆண்டு கால விடியா திமுக ஆட்சியில் மருந்துகள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, ஏன் டைப்பரை கூட தொடர்ந்து அதை சரி செய்வதில்லை என்கிற ஏக்கத்திலே இந்த மக்கள் கோரிக்கை வைப்பதையும் வேதனையோடு பதிவு செய்வதையும் பார்க்க முடிகிறது. அதிராமப்பட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியை பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக மாற்றியது. அதிராமப்பட்டினம் கரையூர் தெரு நடுநிலைப் பள்ளியில் உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்தது. பட்டுக்கோட்டை தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாலைகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு பல்வேறு பகுதியில் இருந்த மேம்பாலங்கள் அதே போன்ற கால்வாய்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அம்மா பூங்கா தாமரக்கோட்டை வடக்கு ஊராட்சியிலே அத்திவெட்டி ஊராட்சியிலும் அமைத்து கொடுக்கப்பட்டது. 110 kV துணை மின் நிலையம் கரம்பயம், ஆலந்தூர் மற்றும் அதிராமப்பட்டினம் பகுதியிலே அமைத்து கொடுக்கப்பட்டு மின்மிகை மாநிலமாக தமிழகத்தை வைத்திருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்போது மின்சாரம் போகிறது, எப்போது வருகிறது என்று தெரியாது. அது காற்றை போல திடீரென்று வரும், இல்லை என்றால் அது துண்டிக்கப்படும். இதுதான் திமுக ஆட்சியின் அவலம். பட்டுக்கோட்டை அரசு ஆண்கள மேல்நிலைப் பள்ளி தரமுயர்த்தப்பட்டு மாதிரி வகுப்புகளை தொடங்க கழக அரசு உதவி செய்தது. பட்டுக்கோட்டையிலே தீயணைப்பு நிலையத்தை 1.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தியது. பட்டுக்கோட்டை நிலைய தாலுகா அலுவலகம், நீதிமன்றம், பேருந்து நிலையம், பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு ஆகிய அனைத்தையும் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. பட்டுக்கோட்டை நகராட்சியை பொன்விழா ஆண்டாக தமிழக அரசு 25 கோடி நிதி வழங்கி அந்த பட்டுக்கோட்டை நகராட்சிக்கு தரம் உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் இந்த பகுதியிலே வஞ்சிப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த விவசாய பெருங்குடி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று இன்றைக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையிலே பிரம்மாண்டமான நெல் கதிர் மணிகளால் உருவாக்கப்பட்ட அந்த மாலையை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அணிவித்து அந்த பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.